தரிசனம் பெற்றவன். அவனை குறித்த தரிசனம் பெரிதான தரிசனம். அவனை குறித்த வாக்குத்தத்தம் பெரிது. இங்கே விலங்கிடப்பட்டவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் அல்ல. இங்கே கட்டப்பட்டிருக்கிறவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் சாதாரணமானவர்களாய் இல்லாதபடியினால தான் சத்துரு உங்களை கட்டுகிறான். நீங்க ஒன்றும் இல்லை சாதாரணம் அப்படின்னு நினைச்சா உங்களை கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை ஏன் விலங்கிடணும்? உங்களுக்கு ஏன் பிரச்சனை வரணும்? உங்களுக்கு ஏன் போராட்டம் வரணும்? உங்களுக்கு ஏன் வேலை இழப்பு வரணும்? உங்களுக்கு ஏன் நஷ்டம் வரணும்? உங்களுக்கு ஏன் தோல்வி வரணும்? ஊர்ல இருக்கிறவன் நல்லா இருக்கிறானே, அக்கிரமக்காரன் செழித்திருக்கிறானே, துன்மார்க்கனுடைய வாழ்க்கை செழித்திருக்கிறதே, நான் உத்தமமாய் நடக்கிறேன், உண்மையாய் இருக்கிறேன், என் வாழ்க்கை ஏன் விலங்கிடப்படுகிறது? பிசாசுக்கு நல்லா தெரியும், இவனை ஃப்ரீயா விட்டோம்னா இவனால நமக்கு சேதாரம் உண்டு. அதனால எப்படியாகிலும் இவனை கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி தந்திரமாய் சில காரியங்களை கொண்டு வந்து நம் மனதை கட்டிவிட்டான், நம்முடைய கைகளை கட்டிவிட்டான். இப்பொழுது நம்முடைய கால்களும் விலங்கிடப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்டெப் முன்னாடி போக முடியல. அப்படியே நம்முடைய பலத்தை சார்ந்து, நம்முடைய ஞானத்தை சார்ந்து, புத்தியை சார்ந்து அப்படியே கொஞ்சம் துள்ளி துள்ளி முன்ன போனா கூட திடீரென்று தடுமாறி விழுந்து முகம் குப்புற விழுந்து அடி வாங்குகிறோம். எழும்ப முடியாத நிலைமைகள். கால்களில் இடப்பட்ட விலங்குகள், கைகளில் இடப்பட்ட விலங்குகள், மனதில் இடப்பட்ட விலங்குகள். இன்றைக்கு எதுவாயிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் இறங்கி வரும்போது விலங்குகள் அறுந்து விழுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். அந்த சங்கிலிகள் அறுந்து விழுகிற சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள். ஹல்லேலூயா.